கர்த்தரும் உன்னதமான தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நன்மையானவைகளை செய்து மகிமைப்படுவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 25 அதனுடைய 4வது வசனம். நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தேவனுடைய ஜனத்தை குறித்து அங்கே ஆண்டவருடைய ஆவியானவர் எழுதும் பொழுது, இந்த உலகம் கொடுமையானவர்களாலும் நியாயக்கேட்டின் மக்களாலும் அநீதி செய்கிறவர்களாலும் நிறைந்திருக்கிறதை குறித்து சொல்லுகிற இந்த வேத பகுதி ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற, ஆண்டவரை சேவிக்கிற, கர்த்தரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தருடைய அந்த அரணும் பாதுகாப்பும் எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறதாய் இருக்கிறது. அங்கே அந்நியருடைய ஆரவாரங்களை, பலவான்களுடைய ஆரவாரங்களை தனிய பண்ணி கர்த்தர் அடைக்கலமாக, கர்த்தர் பெரு வெள்ளத்திற்கும் தப்பும் மறைவிடமாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுவார். இந்த உலகம் கொடுமையானவர்களால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் ஒரு வெயிலைப் போல மனித வாழ்வை சுட்டரித்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் நடக்கைகள், செய்கைகள் தப்ப முடியாத, அவை ஒதுங்க முடியாத, அவை நிழலில்லாத ஒரு அனுபவத்திற்கு நேராக தேவ பிள்ளைகளுடைய வாழ்வை கொண்டு செல்லுகிறது. ஆனால் உலகம் அப்படி செய்யும் பொழுது, உலகம் அப்படி தேவ பிள்ளைகள் மேல் தீங்கை அழுத்தும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மறைவிடமாக, தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணாக, தம்முடைய பிள்ளைகளுக்கு நிழலாக, தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக, எல்லா பலவந்தரினுடைய சூழ்ச்சிகளையும் வன்மங்களையும் தனிய பண்ணி தேவ மகிமையினாலே பாதுகாக்கிறவராக அங்கே தேவன் வெளிப்படுவதை காண முடிகிறது. இந்த நாளிலேயும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது உண்மையாயின், நம்முடைய வாழ்விலும் இந்த உலகத்தின் மனிதர்கள், உலகத்தின் பயங்கரங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்துவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய், மகிமையுள்ளவராய் அவர் வெளிப்படுவார். இதை தேவனுடைய பிள்ளைகளுக்குத்தான் பாதுகாப்பாக அங்கே ஆண்டவர் இருந்து பாதுகாப்பதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே பயங்கரமான கொடுமையான மனிதர்கள், தீமையான காலங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே சூழ்ந்திருந்தாலும், நாம் தேவனுக்குரியவர்களாய், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ ஆரம்பிப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அரணும் கோட்டையும் நிழலும் மகிமையுமாக இருந்து எந்த சேதங்களும், இந்த உலகம் நமக்குள்ளே தீங்கை காணும்படியாய் அனுப்புகிற எந்த காரியங்கள் சேதப்படுத்தாதபடி ஆச்சரியமாக, அதிசயமாக, மகிமையாக நம்மை நிறைத்து அவர் பாதுகாத்து நம்மை வழிநடத்தி மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உலகம் கொடூரமானவர்களுடைய சீரல்கள் மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தை போல எங்கள் வாழ்வை சேதப்படுத்தும்படியாய், அழிக்கும்படியாய், நசுக்கி போடும்படியாய் உலகமும் அதன் கிரியைகளும் தீவிரித்து நிற்கும் பொழுது, உலகமும் அதன் மனிதர்களும் தீவிரித்து நிற்கும் பொழுது, கர்த்தர் எளியவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு, எனக்கு ஆண்டவரே நீர் அடைக்கலமாக, பலனாக, பெரு வெள்ளத்திற்கு தப்பு மறைவிடமாக, ஆண்டவரே பெரு வெயிலுக்கு மறைத்து கொள்ளுகிற நல் நிழலாக எங்கள் வாழ்விலே நீர் காணப்படும்படிக்கு இந்த வேத வார்த்தைகளை தந்திரையா. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் இந்த உலகத்தின்
கொடூரமான மனிதர்கள் நடுவிலும், பயங்கரமான சூழ்ச்சிகள் நடுவிலும், சூழ்நிலைகள் நடுவிலும் நாங்கள் எந்த விதத்திலும் சேதப்படாதபடிக்கு, எங்கள் வாழ்வு சேதப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் இந்த வாழ்வை ஒப்புவிக்கிறோம். கர்த்தரே மகிமைப்படுத்தும், கர்த்தரே மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.